Hello, welcome to Black Radio. Today we have a special guest, Miss Sowmya Sankaran. She is a CEO of Flexaro. It's a digital marketing company. Welcome to the show, Miss Sowmya Sankaran. Thank you. நீங்கள் செகண்ட் இயர்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா உங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப்? ஆமாம். எப்படி எவ்வளோ குயிக்காக எப்படி சீக்கிரம் முடிஞ்சது? ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் வாஸ் அன் ஆக்சிடென்ட். ஸோ எனக்கு வந்து ஐ வாஸ் பர்சியூவிங் இன்ஜினியரிங் அண்ட் நிறைய பேர் அந்த ட்ரீம் பண்ணுற ஒரு காலேஜில் நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஐ வாண்டட் டு இன்டகிரேட் நான் என்ன படிச்சுட்டு இருக்கேனோ அதை வந்து இன் அ கெரியர் தட் ஐ வில் லவ் ஃபார் எவர். ஸோ அதுதான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் இன் டு ரைட்டிங். அண்ட் அப்படியே வந்து அப்ஸ்கில் பண்ணி அண்ட் நான் வந்து சீக்கிரமாக ஆரம்பிச்சதுனால எனக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ நான் எந்த ஃபீல்டு எடுத்திருக்கேனோ அதில் நான் வந்து ஐ வாஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் தட். ஸோ அதை லிவரேஜ் பண்ணி அப்படியே இப்போ வந்து ஒரு 15 years ஆச்சு ஆரம்பிச்சு. வெரி குட். 15 years வந்து இந்த இதில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஓகே, இப்போது நீங்கள் ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? பிளாகிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓகே, இந்த பரிணாம வளர்ச்சி இருக்குது இல்லையா? பிளாக் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போது ஒன்று வரும்போது இன்னொன்று காணாமல் போயிடுது. கரெக்ட். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஸோ இது எவால்விங் தான் இது. அதாவது இப்போ வந்த போது எல்லா இடத்துலையுமே பேனிக் ஆனாங்க. ஸோ டெக்னாலஜிங்கிறது எவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அப்ஸ்கில் பண்ணுறோங்கிறது தட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய டைம் வந்து இப்போ பிளாகிங்கோடவே வந்து ஸ்டாக்னேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக கடைசியில் போய் உட்கார வேண்டியதுதான். ஸோ யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபைண்ட் அ ஜாப், யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபைண்ட் அ கெரியர். ஆனால் நீங்கள் பிளாகிங் பண்ணிட்டு இருக்கும் போதே அடுத்தது என்னன்னு சொல்லி நான் பார்த்தது தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஏன்னா என்னோட கிளைண்ட்ஸ் அந்த டைம்லேயே வந்து கேட்டது சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண தெரியுமா. ஸோ வெறும் ஒரு போஸ்ட் போடுறது அப்போ வந்து ஒரு பெரிய வாவ்னு சொல்லி பார்த்தாங்க. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஐடியேட் பண்ணுறது வந்து வாவ்னு பார்த்தாங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 10 AI வந்தாலும் அதில் எந்த AI பெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணி அண்ட் அதுலேருந்து வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் அண்ட் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் டுடே. அண்ட் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா யார் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தே ஆர் வின்னிங். அண்ட் இப்போ நாளைக்கு வந்து தாண்டி இப்போ வேறு ஏதாச்சும் ஒன்று வந்தால் கூட ஸோ we should still evolve and I see it as a positive thing. Very good. Okay. இப்போ பிளாகிங் வந்து ஸ்டில் ரெலவெண்ட்டாக இருக்கா? கண்டிப்பாக என்னோட மந்த்லி பாக்கெட்டுக்கு வந்து பிளாகிங் இன்னும் பே பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் மல்டிபிள் பிளாக்ஸ் மை செல்ஃப். ஸோ ஆனால் என்னென்னா அந்த காலத்தில் பிளாகிங்கிறது நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து மோர் ஆன் தி அத்தாரிட்டி சைட். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பாஸாக, அதாவது நீங்கள் அதில் அத்தாரிட்டேட்டிவாக இருக்கணும். ஸோ அதை வந்து எவால்வேட் பண்ணுறது அண்ட் கூகுளில் இப்போ நீங்கள் உங்களோட பிளாகை சப்மிட் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு சொல்லி மெட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பிளாகிங் இஸ் ஸ்டில் ரெலவெண்ட். ஆனால் இப்போ வந்து ஃபார்மேட் மாறும். வெறும் டெக்ஸ்ட் இப்போ யாரும் படிக்க போகிறது இல்லை. ஸோ அதை வந்து ஒரு குட்டி ஒரு வீடியோஸாக நீங்கள் கொடுக்கணும். ஆர் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் லிங்க்டின் போனீங்கன்னா கெரோஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு பிளாட்ஃபார்ம். பட் இட் இஸ் ஸ்டில் ரெலவெண்ட். ஸோ நான் 2-3 பிளாக் வச்சுருந்தேன், ஆக்டிவாகவும் இருந்தேன். பிளாகில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, இப்போது ஒரு பிளாக் எழுதிட்டோ அது கடைசியில் அந்த நம்ம பேர் போடுவோம் இல்லைங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்ச் இன்ஜினில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். அது கரெக்ட் வந்துடும். இப்போ என் பேர் சர்ச் பண்ணால் இப்போ பண்ண எதுவுமே வராது. இப்போ நான் பண்ணிட்டு 10 வருஷமாக பண்ணுறவருக்கு எதுவுமே வராது. பட் இந்த 12-13 years பேக் பண்ணதெல்லாம் தான் வருது, டக்குன்ட்டு வந்து நிற்கிது. அது ஒரு மொமெண்ட் ஆஃப் ஒரு ப்ரைட்ல ஒரு சீக்ரெட் கூட இல்லை அது, நம்மளோட கண்டிப்பாக பேர் வந்து சர்ச் இன்ஜினில் வர்றதுக்கு. அது இப்போது எனக்கு சில பேர் கேட்பாங்க வெப்சைட், எனக்கு ஐ டோன்ட் டூ வெப் டிசைனிங் அண்ட் ஆல். பட் கேட்கும் போது நான் வாட் ஐ சஜஸ்ட் இஸ் வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஆரம்பிச்சிடுங்க, டொமைன் வாங்கிக்கோங்க. ஸோ தட் யூ வில் ஹேவ் த கண்ட்ரோலில் நீங்களே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதை அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் கரண்ட்லி யூ ஆர் இன்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட்லேருந்தே எண்ட் டு எண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இல்லை, இப்போ வந்து இந்த யூடியூப் இந்த இதுவும் பண்ணுறீங்க இல்லையா? இல்லை, இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல் ஃபோக்கஸாக இருந்தாலுமே ஓன் டிஜிட்டல் அசெட்ஸ் நிறைய கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்க்ளூடிங் பிளாக், அதை தாண்டி வந்து நிறைய பிரான்ச்சுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அகெயின் வந்து இன்னும் ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸோடலாம் பார்ட்னரிங்கில் இருக்கேன். அண்ட் இன்னும் அந்த கன்சல்ட்டிங் அதெல்லாமே ஓடிட்டுருக்கு ஆன் தி அதர் ஹேண்ட். அண்ட் இந்த பக்கம் வந்து இன்னும் ஃப்ளிக்ஸரோ நீட்ஸ் மை ப்ரெசன்ஸ். ஸோ தட் இஸ் ஸ்டில் ஒரு 2-year பேபி. அதனால வந்து அதை ஸ்டில் நர்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். த இம்பார்ட்டன்ஸ் யூ கிவ் டு த டீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. டீம் அது ஒரு நல்ல குவாலிட்டியாக நான் பார்த்தேன் ஆக்சுவலி. ஸோ டெல் us something about your team.
ஓகே, அதாவது எந்த ஒரு ஏஜென்சி எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே வி டோன்ட் நீட் அ ஹியூஜ் டீம். அதாவது ஒப்பீனியன்ஸ் கேன் வேரி, பட் ஸ்டில் என்னோட பர்செப்ஷன்லேருந்து நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு ஸ்மார்ட்டான ஒரு 4 பேர் இருந்தால் கூட தட் கேன் சேஞ்ச் தி கேம். ஸோ என்னோடது வந்து இஸ் அ வெரி ஸ்மால் டீம் அண்ட் டீம் இஸ் ஸ்கேட்டர்ட் அக்ராஸ் தி வேர்ல்டு. ஆனால் வந்து வி கனெக்ட் ஆன் அ காமன் போர்ட்டல். அண்ட் இது வரைக்கும் இன்ஃபேக்ட் என்கிட்ட வந்து என் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் ஒரு 2-3 பேர் நான் பார்த்தது கூட கிடையாது. அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து ஐ ஒன்லி ஸ்போக்கன் ஆன் ஃபோன் ஒன்ஸ். ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜை நான் பார்க்குறது என்னென்னா, எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலுமே ஐ ட்ரஸ்ட் ஃபுல்லி. ஸோ நான் வந்து திருப்பியும் இதை அந்த மைக்ரோ மேனேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து ஐ நெவர் டூ இட். அண்ட் ஒரு விஷயம் கொடுத்துட்டேன்னா யூ டேக் தி ஓனர்ஷிப், டூ இட். ஸோ அது வந்து டீம் இல்லைன்னா, இந்த டீம் வந்து பண்ணலைன்னா ஃப்ளிக்ஸரும் இந்த சுச்சுவேஷனில் இருக்காது. ஸோ அண்ட் பிகாஸ் ஐ டாக் மோர் வித் தி கிளைண்ட்ஸ் அண்ட் அவங்க தான் வந்து தே டூ த ஜாப் அண்ட் தென் அந்த அவுட்கம்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறது. அண்ட் அந்த ஓனர்ஷிப் வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்னா தே வுட் ஹவ் லெஃப்ட் தி ஜாப். ஓகே. ஸோ அதனால வந்து கிரெடிட்ஸ் எவ்ரிதிங் கோஸ் டு த டீம். வெரி குட், வெரி குட். ஓகே, நீங்கள் இந்த உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம் அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அது எப்படி காலேஜ் பசங்களோட லைஃப்பை இம்பேக்ட் பண்ணுச்சு? ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் வீக் வந்து ரூரல் விமனுக்காக வந்து பண்ணது ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம். பட் காலேஜ்க்கு பண்ணுறதுக்கும் ரூரல் விமனுக்கு பண்ணுறதுக்கும் அந்த இம்பேக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம காலேஜ்க்கு பண்ணும்போது அதில் 10ல் 4 பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அண்ட் அதில் 3 பேர் வந்து ஃபேஷனுக்காக வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கடைசியில் வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு ஜாபில் போய் லேண்ட் ஆக போகிறாங்க அண்ட் அதில் ஒரு பர்சன் வில் கண்டினியூ பர்சியூவிங் தி ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பெருசாக இம்பேக்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, someone is trying to offer jobs, someone is trying to solve a problem, அவ்வளோதான் இருக்குமே தவிர இது வரைக்கும் நான் நிறைய காலேஜஸ் போய் அந்த இசெல் இனாக்ரேஷன் அதெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து தெரியறது என்னென்னா, அதாவது உங்களுக்கு வேலைங்கிறது நீங்கள் உருவாக்கலாம். யூ ஹாவ் தி பவர் டு கிரியேட் ஜாப்ஸ், யூ ஹாவ் தி பவர் டு கிரியேட் அன் இம்பேக்ட். ஸோ அது வந்து சொல்லிக் கொடுக்குறது. ஆனால் அந்த ரூரல் விமன் கூட நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்களுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமான இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் எனக்குமே வந்து இன்றைக்கி சடனாக ஃபோன் பண்ணி ஐ ஹவ் டன் மெனி அட் நோ காஸ்ட் ஆல்சோ. ஏன்னா வந்து அந்த இம்பேக்ட்டுங்கிறது தட் வில் லெட் யூ ஸ்லீப் ஹாப்பிலி. எங்கேயோ ஒருத்தவங்க வந்து உங்களால் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு தாட் வந்து தட் வில் கீப் யூ வெரி ஹாப்பி. ஸோ தட் இஸ் மை ஃபேவரட் கம்பேர்ட் டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரோக்ராம். ஓகே, பொறுப்பு இல்லாமல் இருக்கான்னு சொல்கிறீங்க. அது அப்படி தான். ஏன்னா இது 24 hours ஒர்க் பண்ணோம். உங்களுக்கு தெரியும் இது. இப்போது அங்கே காலையில் 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வர்ற இது. எக்ஸாக்ட்லி. ஒன்ஸ் யூ பிகம் an entrepreneur you work 24 hours. அதோட வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் ட்ரை பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் வரலன்னா ஒரு ப்ராப்ளம்னு வந்தால் ஓடி போயிடுவாங்க. ப்ராப்ளம்னு வந்தால் தே பேனிக் ஸோ மச் தட் அவங்க வீட்டில் உடனே இன்டரப்ட் பண்ணிவிட்டு உனக்கு இதெல்லாம் தேவையா, ஒரு 9 to 5 ஜாபில் போய் உட்காருவியா, அதை விட்டுட்டு எதுக்கு இதெல்லாம் சொல்லி கேட்பேன். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் காமனானது. ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா அகெயின் நான் ரூரல் சைடில் தான் பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு சொல்லி இன்னோவேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பசங்களுக்குலாம் வந்து ஐ கிவ் மை ஹார்ட் அண்ட் சோல் டு மேக் ஷுர் தே எவால்வ் அண்ட் டூ திங்ஸ். ஓகே, வெரி குட், வெரி குட். பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 5000 உமனுக்கு பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அதோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ். ஸோ லைக் ஐ செட், அந்த ரூரல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அந்த விமன் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வாஸ் அன் இன்டென்ஷனல் ஒன். ஸோ நிறையா இப்போ நான் வந்து இப்போ நான் ஒரு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ஏஜென்சி ரன் பண்ணுறேன். ஸோ இதில் நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது எங்கேயாச்சும் நான் வந்து இந்த சக்ஸஸ் ஸ்டோரி இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்டோரின்னு சொல்லிட்டு நான் எங்கேயாச்சும் போடும்போது அது யாருக்காவது ஒரு தடவை டிஜிட்டலி இம்பேக்ட் ஆகும். ஆனால் அதில் பார்த்துட்டு இருந்த ஒரு 4-5 பேர் வந்து அவங்களோட ஃபேமிலியில் இந்த மாதிரி சிங்கிள் விமன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டெய்லரிங் தெரியும், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண தெரியும், ஸோ அவங்கள என்ன செய்யலாம் அப்படிங்கிற போது அதில் தான் வந்து அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் அண்ட் 4-5 பேர் இப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது என்னன்னா ப்ரைமர்லி விமன். ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்தது இட் வெண்ட் ஆன் டு வில்லேஜஸ். ஸோ அந்த வில்லேஜஸில் வந்து ஒரு ஃபார்மலாக அவங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொன்னோன்னா
நிறைய அந்த வீட்டில் வந்து ஆல்கஹாலிக் மக்கள் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து சிங்கிள் விமனாக இருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியுங்கிறதுனால ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் அகெயின் அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கும், நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கணும். ஸோ ஐ கான்ட் லீவ் த ஜாப். அண்ட் நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அந்த தாட்ஸ் எல்லாம் நிறைய வரும்போது அண்ட் அவங்கெல்லாம் ரொம்ப மெச்சூர்டாகவே பேசுவாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா நிறைய பேர் இந்த டெய்லரிங் தெரியும் அண்ட் ஃபார்மிங் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் எங்கெங்கெல்லாம் வந்து டாட்ஸ் கனெக்ட் பண்ண முடியுங்கிற போது இப்போ டெய்லரிங் பார்க்கும்போது எனக்கு ஒரு குரூப் ஆஃப் மக்கள் தெரிஞ்சுது. அவங்க வந்து ரெகுலராக ஜாப் ஒர்க் கொடுக்கறதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு யூனிட் செட்டப் பண்ணிவிட்டு அண்ட் அவங்களுக்கு வந்து இப்போ ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு யூனிட் வில்லேஜில் செட்டப் பண்ணோம் அண்ட் ரெகுலராக ஜாப் ஒர்க் போயிட்டுருக்கு. அண்ட் இதனால் வந்து ஒரு 10 ஃபேமிலிஸ் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேற ஒரு இடத்துல வந்து தே வர் வெரி குட் அட் பாட்ரி திங்ஸ். ஸோ இந்த பாட் ரிலேட்டட் என்ன செஞ்சாலுமே வந்து இன்ஃபேக்ட் அண்ணா நகரில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டால் ரோட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒருத்தங்க பாட் ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க, இன்னொருத்தங்க பேம்பூ ஃபர்னிச்சர் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து அவங்க 2 பேருமே ஒருத்தங்க வந்து சேம் சென்னையில் அண்ட் இன்னொருத்தங்க அவுட் ஆஃப் சென்னை வந்து பெரிய ஷாப்பே வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவு க்ரோத் அண்ட் ஒருத்தங்களுமே தே ஹவ் எம்ப்ளாய்ட் க்ளோஸ் டு 20 பீப்புள். ஸோ இந்த ஒரு இம்பேக்ட் பார்க்கும்போது இன்றைக்கி என்ன தோணுச்சுன்னா நிறைய விமன் தே ஹேவ் தி ஃபயர், எங்கே போய் வந்து கனெக்ட் பண்ணுறது அண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரில. அண்ட் நம்மளுக்குள்ள சொசைட்டியில் ஜட்ஜ்மெண்டலான மக்கள் நிறைய பேர். ஸோ இவெல்லாம் என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டு அதனாலே நிறைய ஹெசிடேஷனோடு வந்து வருவாங்க. பட் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ அவங்களே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் ஃபைனலி டுடே மோர் தென் 5,000. ஸோ 5,000ங்கிறது லைக் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி. பட் நிறைய எங்கெங்கெல்லாம் பார்க்குறேனோ எங்கெங்கெல்லாம் வந்து அந்த சர்வே எடுத்துகிட்டு வாட் எவர் ஒர்க்ஸ் இப்போ வந்து EDI கூட சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதை தாண்டி நிறைய இந்த NGOஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா ஐ ஹாப்பிலி டூ இட். அதர் தென் பாட்ரி அவங்க யூஸ்வலாக அந்த ரூரல் ஏரியாஸில் பண்ணுறது பாட்ரி, அப்புறம் அந்த பேம்பூ இதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ், ஒரு புது டெக்னாலஜி, இந்த ஸ்கில்லெல்லாம் எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க? இப்போ ஃபாரின் லாங்குவேஜ் பெருசாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஒரு சில இடங்களில் வந்து ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று. பட் டெக்னாலஜி வந்து சின்ன வயசு பசங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க பெரியவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ சின்ன வயசு பசங்கன்னா மேஜர்லி 25க்குள்ளே இருக்கிறவங்க வந்து லேட்டஸ்ட்டாக என்னென்ன பண்ணணும். இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் பண்ண இதில் வந்து ஒரு 30+ இயர்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு பிராண்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரீல் எப்படி கிரியேட் பண்ணணும், ஸோ அதை எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக ஒரு மொபைல் எடுத்துகிட்டு வராங்க. ஷீ டசன்ட் ஈவன் நோ சம்திங் லைக் இன்ஸ்டாகிராம் எக்ஸிஸ்ட், சம்திங் லைக் ஃபேஸ்புக் எக்ஸிஸ்ட். டக்குன்னு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம், ஒன்றத்தை க்ரியேட் பண்ணோம். அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதில் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் லைக் ஒரு 50-50 ஆர் ஐ வுட் சே 25% ஆர் ஓகே அண்ட் 75% வந்து ஸ்டில் அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. ஒரு டெக்னாலஜினா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி. அண்ட் இதில் நிறைய பேருக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லை. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு என்னென்னா மொபைல் புது டெக்னாலஜினா நம்ம காசு எடுத்துருவாங்களோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இதுக்கு ஒரு செல்ஃபிஷ் ரீசனும் இருக்குது, பிஸ்னஸ் ரீசன். வி ஆர் டூயிங் இது இங்கே ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஜெர்மன், ஜாப்பனீஸ், ஃப்ரெஞ்ச். அண்ட் அதான் வி ஆல்சோ வாண்ட் டு இது ஸ்கூல்ஸில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ட்டு வி ஆர் பிளானிங். ஓகே. And it reminds me of the days when I was learning German. இனி வரைக்கும் கத்துட்டு இருக்கேன். அப்படியே ஆமா, இப்போ வந்து ஆப்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் சரி எந்த வேலையும் கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேலை அட்லீஸ்ட் கிடைக்காதான்னு சொல்லி பண்ணது. பட் பயங்கர ஸ்கோப் இருக்கு. கண்டிப்பா அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. பட் இட்ஸ் a huge market. ஆமா. சைனீஸ் இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 2 or 3 days பேக் ஒரு சைனீஸ் தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட் கேட்டிருந்தாங்க. அவங்க ஒரு லா ஃபார்ம் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி சைனாவில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்ல பேக்கேஜ், ஒரு 12 lakh per annum வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபாரின் லாங்குவேஜ் வந்து ஏர்லியாக கற்றுக்கிறது நல்லது. கண்டிப்பாக.
ஏதாவது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் வந்து டெஃபினட்டாக அண்ட் அட்லீஸ்ட் 2 levels of completion, official completion வந்து அண்ட் நாட் ஜஸ்ட் ரைட்டிங், பேச ஆரம்பிக்கும் போது தட் வில் சேஞ்ச் செவரல் திங்ஸ். டெஃபினெட்லி, எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பண்ணுறீங்க. ஸோ உங்களோட கேம்பஸ் டு கார்ப்பரேட் ப்ரோக்ராம் பற்றி சொல்லுங்கள். அதுவும் மோர் தென் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம். ஸோ அந்த கேம்பஸ் டு கார்ப்பரேட்டுங்கிறது பர்சனலாக என்னென்னா எல்லா இடத்துலையுமே என்கிட்ட வந்து கேட்பாங்க, உங்களோட கேம்பஸ் டு கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. ஐவ் நெவர் ஹேட் ஒன். ஏன்னா நான் ஃபஸ்ட்லேருந்தே ஆண்டர்ப்ரினர்ஷிப்புங்கிறதுனால ஸோ ஐவ் நெவர் ஹேட் ஒன். ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னென்னா, நான் ஹையர் பண்ணுறேன்னா நான் என்ன பர்ஸ்பெக்டிவில் ஹையர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய காலேஜஸில் வந்து இப்போ என்னென்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டை தாண்டி அந்த கேம்பஸ் டு கார்ப்பரேட் வரும்போது அவங்களோட அந்த சேஞ்ச் மென்டலி அண்ட் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டிசைன் பண்ணுற மாதிரி வந்து நிறைய இடங்களில் கேட்குறாங்க, நிறைய காலேஜஸில். ஸோ ஹவு டு யூ ட்ரெயின் சம்மன் டு அடாப்ட் டு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இன்டர்வியூ மாடல்ஸ் அதெல்லாமே வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து கம்யூனிகேஷன் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஸோ ரொம்ப நல்லா வந்து டெக்னிக்கல் வைஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் ரொம்ப நல்லா அவங்களோட கிரேட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அண்ட் அவங்களோட ஓவரால் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரெசன்ஸே வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அந்த கம்யூனிகேஷனில் வந்து அப்படியே நடுங்கும் அண்ட் அவங்கள பற்றின அந்த செல்ஃப் எஸ்டீம் வந்து ரொம்ப போராக இருக்கும். ஸோ தட் இஸ் வேர் ஐ ஃபோக்கஸ் மோர் வென் இட் கம்ஸ் டு கேம்பஸ் டு கார்ப்பரேட். ஸோ உங்களோட லைஃப் எப்படி மாறும் அண்ட் உங்களோட பர்சனாலிட்டி வந்து எப்படி மாறும் அண்ட் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ். இப்போ நீங்கள் காலேஜில் பார்க்குற சுச்சுவேஷன் இது கார்ப்பரேட்டில் வராது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு எப்படி அடாப்ட் ஆகணும் அண்ட் மோர் வந்து அடாப்டபிலிட்டி சைட், கம்யூனிகேஷன். ஸோ இதெல்லாமே பண்ணிவிட்டு அண்ட் தென் விடு ஒரு குட்டி அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூஸ் அண்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூஸ் நிறைய கொஸ்டின் வந்து சடனாக கேட்டு அதில் வந்து அவங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் செக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தட் ஹாஸ் கிவன் ஹியூஜ் ரிசல்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் அப்போது நீங்கள் ஏர்லி ஸ்டார்டர், டேரெக்டாக யூ ஸ்டார்டட் அ பிஸ்னஸ். ஓகே. இப்போ நீங்கள் எங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல த்ரூ அவுட் யுவர் கெரியர்? ஓகே. நானும் அப்படி தான் ஆக்சுவலி. நான் மாத சம்பளம் இது வரைக்கும் வாங்கினதில்லை. ஓகே. பட் நான் அதை மிஸ் பண்ணுறேன் ஒரு மாதிரி. ஒரு அந்த ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸு இந்த அதெல்லாம் ஒரு 6 மாதமாவது எங்கேயாவது போய் வேலை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது இல்லை, எனக்கு வந்து அது இக்கரை அக்கறை பச்சை மாதிரி தான். நான் அதை வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். என்னதான் வந்து அது ஒரு ரொட்டீன் கிரியேட் ஆகும். கரெக்ட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் அனுபவிக்கவே இல்லையே அப்படின்ற ஒரு இது இருக்கு எனக்கு. அக்ரீட். அது வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேங்காக வெளில போகிறது அண்ட் ஃபன் பண்ணுறது. ஸோ அந்த வீக்கெண்ட்னா வந்து அதுக்குன்னு ஒரு பிளான் போடுறது அதெல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆண்டர்பிரினர்ஷிப்பில் நம்ம ஏன்டா மண்டே உடச்சி வந்து நைட் 12 மணிக்கெலாம் உட்காந்துட்டு இருக்கோம் அண்ட் ஒரு கிளைண்ட்டையாக வந்து அமௌண்ட் அனுப்பினியான்னு சொல்லி அது வந்து ஒரு தலைவலி. ஆனாலுமே வந்து சம்வேர் ஐ ஃபீல் இக்கரை பச்சை தான். ஸோ நீங்கள் அம்பாசிடர் ஆஃப் டெம்பிள்ஸும் இருந்திருக்கீங்க இல்லையா? அது என்ன? அது எனக்கு புரியல. அது அதாவது டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடுங்கிறது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. தி மெயின் எய்ம் வாஸ் டு அந்த ஹெரிட்டேஜ் ரிச் டெம்பிள்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து ரிவைவ் பண்ணணும் அண்ட் அதை பற்றின ஒரு பாரம்பரியத்தை வந்து சொல்லணும். தி கல்ச்சர் ஆஃப் டெம்பிள்ஸ் அண்ட் அதாவது திஸ் இஸ் நாட் மோர் ஆன் தி ரிலிஜன் ஆர் த ஸ்பிரிச்சுவல் சைட் பட் இதோடது வந்து நம்மளுக்கு ஹெரிட்டேஜ் வந்து சம்மந்தப்பட்ட நிறைய டெம்பிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு சில இடங்கள் வந்து 1000 வருஷம் பழசு, 2000 வருஷம் பழசு அண்ட் ஒரு சிலதுலாம் வந்து பூமி கடையில் புதஞ்சிருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இதிலெல்லாம் வந்து அந்த ஓலை சுவடுகள், ஸோ அந்த மாதிரி கல்வெட்டுகள், இந்த மாதிரி இதுலலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ ரிவைவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு குட்டி ப்ரோக்ராம்ஸாக வந்து கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ஸாக வந்து ரிவைவ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. அண்ட் திஸ் இஸ் அகெயின் இது வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஏன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஐ வாஸ் மோர் ஆன் தி மீடியா சைட் பிஃபோர். ஸோ என்னால் வந்து அது ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும், என்னால் அதை வந்து ரீச் அவுட் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராம் ஆர் வந்து இப்போ ஒரு கம்யூனிட்டி ட்ரிவன் ப்ரோக்ராம் ரன் பண்ணணும்னா கூட ஐ கேன் ஸ்டில் டூ இட். ஸோ அதை வந்து ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ கரண்ட்டாக வந்து அது பாஸில் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சில டெம்பிள்ஸ் வந்து ரிவைவலில் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பாஸில் இருக்குது. பட் தே ஆர் சூன் டு ரீஸ்டார்ட் அண்ட் டூ மோர் ஆன் தி டிஜிட்டல் சைட். ஸோ டிஜிட்டலாக எதுவுமே பண்ணாமல் இருந்தது இது வரைக்கும். எல்லாமே வந்து கம்யூனிட்டி ஆஃப்லைனாக வந்து எல்லாம் அந்த ரிவைவல் எல்லாமே பண்ணிவிட்டு அண்ட் மக்களுக்கு வந்து அந்த credibility ஃபேக்டருங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிது. ஸோ இட் இஸ் பெட்டர் வி ஆல்சோ ப்ரெசென்ட் இட் ஆன் டிஜிட்டல் சைடு.
அப்படின்னு சொல்லிட்டு அதனால அது கம்யூனிட்டியாக வந்து இனிமேல் டிஜிட்டலாகவும் வரும் ப்ராபப்ளி இன் another 1.5 months or so. ஓகே, டிஜிட்டலானா எப்படி அந்த பிக்சர்ஸ் அந்த மாதிரி? அதாவது இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கு அண்ட் அதாவது நீங்கள் 1000 வருஷம் கோயில்னு சொல்லி இந்த இடத்துக்கு போறீங்க, பட் அதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே இந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஓகே ஓகே. அண்ட் பட் அதுக்கு வந்து தட் நீட்ஸ் யுவர் சப்போர்ட். ஸோ இதில் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. ஆர் ப்ராபப்ளி அ மென்ஷன் இன் மகாபாரதா ஆர் ராமாயணா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும் போது அந்த பாடல் பெற்ற தலங்கள் அந்த மாதிரி. ஸோ அதை திருப்பி நம்ம ரிவைவ் பண்ணணும். ஆர் அதில் வந்து இப்போ நிறைய இடங்களில் வந்து தே ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஹிஸ்ட்ரி, ஆனால் வந்து அதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் தான் சம்மன் கோஸ் அண்ட் கிளீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து செய்யணும் அண்ட் இன் அசோசியேஷன் வித் ப்ராப்பர் ஏஜென்சிஸ் அப்படின்னு. ஓகே ஓகே. காஞ்சிபுரம் போனேன் நான் ஒரு 2 months பேக்கு. ஓகே. ஒரு ஒரு பிளான் ஒன்று இருக்குது, போதி தர்மா டெம்பிள் கட்டணும் அப்படின்ட்டு. எனக்கு இல்லை, என்னோட அசோசியேட்ஸ்க்கு. ஸோ லேண்டெல்லாம் இருக்குது அங்கே ஒரு 1.5 ஏக்கருக்கு. தே ஸ்டில் ஃபிகரிங் அவுட் ஹவு டு டூ தட். அப்போது சில டெம்பிள்லாம் நான் பார்க்கும்போது வெளியே டெம்பிள்னு போட்டிருக்கு, பட் உள்ளே போய் பார்த்தா அதை அப்சர்வ் பண்ணி அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து புத்தா டெம்பிள் மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அந்த இதெல்லாம் ஒத்து பார்க்கும்போது. ஸோ இப்போது இந்த இந்த ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது நிறைய அதெல்லாமே இல்லை இது பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, பண்ணால் நல்லது. அதையும் வி ஹேவ் டு டாக்குமெண்ட்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஈவன் சில டைப் ஆஃப் ஸ்கேனர்ஸ் கூட வந்திருக்கு, அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி அந்த 3D மாடல் வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப இதே மாதிரி தான் வந்து ஆக்சிடென்ட்லி ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஸ்டாப் சைன் இருந்தது. ஸோ இந்த பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் பியூட்டிஃபுல் ஒரு ஹெரிட்டேஜ் ரிச் ஒரு ஸ்கல்ப்சர், அவ்வளோதான் வந்து இருந்தது. சரி, நம்மளுக்கு அந்த க்யூரியாசிட்டி வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னு சொல்லி அந்த பக்கம் போயிருந்தபோது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒரு யானை. யானை வந்து ஐ எம் நாட் ஷியோர் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ், பட் வந்து அது பிக்கெஸ்ட் ஒரு எலிஃபென்ட் ஸ்கல்ப்சர்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம் வந்து இட் இஸ் க்ளோஸ் டு ஜெயங்கொண்டம். ஓகே. அது வந்து இருந்தது. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் another டெம்பிள் ஆஃப் another significance. ஓகே. ஸோ அந்த இடத்துலேருந்து வந்து கீழடி அகழ்வாராய்ச்சி வந்து தட் இஸ் க்ளோஸ் அண்ட் அங்கேருந்து தே ஹாவ் அ லாட் ஆஃப் டேட்டா டு ஷேர் தேர். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து திஸ் இஸ் அகெயின் இது பெருசாக யாருக்குமே தெரியாது. ஜெயங்கொண்டம் போயிருப்பாங்க, இல்லை வந்து கடலூர் அந்த மாதிரி போயிருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு யானையை அங்கே வந்து அவ்வளோ கும்பலாக வந்து வழிபடுறாங்க அண்ட் அகெயின் அதை வந்து ஹியூஜாக பார்க்குறாங்க. இப்போ ரீசெண்டாக புதுப்பிச்சிருக்காங்க. ஓகே. அண்ட் அகெயின் இட் டஸ் நாட் ஆல்வேஸ் ஹாவ் டு பி ஸ்பெசிஃபிக் சாமிகள் அந்த மாதிரி இல்லாமல் தெர் ஆர் மெனி திங்ஸ் when it comes to heritage. அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணுங்கிறது இம்பார்ட்டண்ட். கரெக்ட் 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 எக்ஸாக்ட்லி. ஓகே. இப்போ இது ஆரம்பித்த என்ஜிஓவா இது? ஆக்சுவலி வந்து கம்யூனிட்டி ஆர்கனைசேஷனாக என்ஜிஓவாக ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸாக ரெஜிஸ்டர் பண்ணது. ஓகே. பட் வந்து இது வரைக்கும் நோ மணி இஸ் பீங் மேட். எல்லாமே வந்து கம்யூனிட்டி ட்ரிவனாக. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. தோஸ் who want to come and then you can join அந்த மாதிரி தான். சரி சரி, வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே. பேசிக்கலி நீங்கள் ஒரு அனிமல் லவர் இல்லையா? ஒரு ரெக்கார்ட் கூட பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அனிமல்ஸுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக வந்து ஐ மீன் டு ரெஸ்கியூவிங் ரீஹேபிலிட்டேஷன். அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு அனிமல் பேர்டை பார்த்தாலுமே தூரத்துலேருந்து ரசிப்பேன், பக்கத்தில் போனால் பயப்படுவேன், அந்த மாதிரியான பர்சன். பட் ஒன்ஸ் வந்து அதாவது ஒரு ரேபிட் அடாப்டட் மீ அண்ட் அதுலேருந்து வந்து ஒரு பாண்டிங் அனிமல்ஸ் கூட ஆரம்பிச்சது. அப்படியே வந்து ஒரு டாக் ரெஸ்கியூ வந்து ஒன்று வந்து பண்ணோம். கடைசியில் இப்போ அவள் தான் வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிறான், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் டுடே வி ஹவ் ரெஸ்கியூட் லைக் அ லாட் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் ரீஹேபிலிட்டேட்டட். ஒரு சிலது ரீஹோம் பண்ணியிருக்கோம், ஒரு சிலது வந்து தே ரிமைன் வித் அஸ். அண்ட் இதில் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னென்னா ஐ சி அனிமல்ஸ் இன் டிஸ்ட்ரெஸ், அதாவது இன் பெயின். ஒன்று வந்து அபேண்டன் பண்ணிடுறாங்க, இல்லை வண்டி ஏற்றிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அவேர்னஸ்ங்கிறது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய யோசித்தேன். அதாவது நம்ம போயிட்டு ஒரு ப்ளக்கார்ட் வச்சு நின்னோம் அப்படின்னா நோ ஒன் இஸ் கோயிங் டு பாதர். அண்ட் நிறைய அந்த மாதிரி ஹியூமன் சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். பட் ஆனஸ்ட்லி நோ ரிசல்ட்ஸ்.
ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது வேர்ல்ட் ரெக்கார்ட் வாஸ் ஒன் ஆப்ஷன். எனக்கு ஒருத்தங்க வந்து ரீச் அவுட் பண்ணி சொன்னாங்க யூ கேன் டூ அ வேர்ல்ட் ரெக்கார்ட். அகெயின் எனக்கு அதுலேயுமே வந்து டாக்கிங் அபவுட் அனிமல்ஸ் இன் நீடு, ஸோ அதெல்லாமே வந்து பெருசாக ஒன்றும் யூஸ் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு புக் போடலாமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். பிகாஸ் ஐ வாஸ் குட் அட் ரைட்டிங். ஸோ அதை வந்து இம்ப்ராம்ப்டு ஆக்கலாம். அண்ட் அகெயின் அதுக்குள்ள ஸ்பான்சருமே வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணட்டும் இந்த இனிஷியேட்டிவ்க்கு. if they love animals or if they don't love animals but love the cause, let them sponsor அப்படின்னு சொல்லி again that was a community initiative. கம்யூனிட்டி வந்து இதை பண்ணணும்னு சொல்லி நிறைய அனிமல் லவ்வர்ஸ் முன்னாடி வந்தாங்க. வந்துட்டு தே சப்போர்ட்டட் திஸ் ப்ரோக்ராம். அதனால அந்த புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணோம். அண்ட் 100 pages வந்து 8 hours எழுதி முடித்தேன் இம்ப்ராம்ப்டு. ஸோ க்ளோஸ் டு 15,000 words. அது வந்து எழுதி முடிச்சிட்டேன். தட் காட் டூவல் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஓகே. அண்ட் அதை தாண்டி வந்து நிறைய மென்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் முக்கியமாக வந்து அந்த புக்கு நிறைய லைப்ரரிஸில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோடல வச்சுருங்க, நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அண்ட் அக்ராஸ் தி வேர்ல்ட் நிறைய பேர் இதை பார்த்தவங்க எல்லாம் வந்து ப்ளீஸ் சென்ட் மீ த புக் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் வந்து ஐ டோன்ட் செல் இட், I give it and I ask them to read it. Okay, so and okay. It is targeted mainly for children. Okay. ஏன்னா குழந்தைங்க படிச்சாங்கன்னா they can become better humans. Okay. அதனால டார்கெட்டிங் குழந்தைங்க வந்து அது ஃபுல்லாக எழுதியிருக்கேன். Okay. பட் அது வந்து that was a successful campaign to agitate people on animal rescue and animal wellness. Very good. எங்களுக்கும் ஒரு காப்பி கொடுங்க. We can pleasure have it in our library. இந்த கேர்ள் சைல்டு ட்ராப் அவுட்ஸ்க்கு நீங்கள் நிறைய பண்ணுறீங்க இல்லையா? ஸோ ஸ்டில் ட்ராப் அவுட்ஸ் எல்லாம் இருக்கா நம்ம தமிழ்நாட்டில்? நிறையா. அப்படியா? ஓகே. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நல்லா பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நல்ல எஜுகேஷனில் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்னால ட்ராப் அவுட் ஆகிற ப்ராப்ளம் நிறைய. இட்ஸ் a very serious issue இல்லை? ஆமாம். அண்ட் இது வந்து அர்பன்லேயுமே இருக்குது. அப்படியா? இந்த சிட்டி. ஓகே. ஸோ நான் இங்கே வந்து ட்ராப் அவுட் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஒரு சில பசங்க வந்து ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ. அண்ட் இந்த கோவிட் வந்ததுலேருந்து இந்த ஓப்பன் ஸ்கூலிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ வில் பெட்டர் ஷிஃப்ட் டு ஓப்பன் ஸ்கூலிங், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ராப் அவுட்ஸ். ஓகே. அண்ட் ரூரல் கேட்கவே வேண்டாம். ஒன்று வந்து ஸ்கூல் இஸ் வெரி ஃபார் அப்படின்னு சொல்லி போக மாட்டேங்கிறாங்க, இல்லைனா என்விரான்மெண்டல் அவங்க ஃபேமிலியில் சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு 5 நாள் போக மாட்டேங்கிறாங்க. அது அப்படியே பழகி போகுது. ஓகே. அண்ட் இந்த மாதிரி ட்ராப் அவுட்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. இட் இஸ் ஸ்டில் ஆன் ரைஸ் தான். ஓகே. ரூரல் கூட ரூரல் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. நீங்கள் சிட்டிக்குள்ளேன்னும் போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ கூட ஒரு இந்த பிக் பாஸ் வந்தவங்க ஷீ ட்ராப்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல் இல்லையா? இல்லை டிஃபிகல்ட்டி இருக்குன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது. தெரியலையே இருக்கு, அந்த கேப் இருக்குல்ல. ஆமாம். இல்லை அது அந்த இன்ஃபர்மேஷன் தெரியுதான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பொண்ணு, ஓகே, ஸ்கூல் வந்து அவங்களுக்கும் ஒரு அதர் கைண்ட் ஆஃப் ஸ்கூல் தான் பண்ணாங்க, நார்மல் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல் பண்ணல. ஆனால் அவங்க ப்ராப்பராக +2 படித்து காலேஜும் படிக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு தெரியல. ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் அந்த கேப்பை ஃபில் பண்ண தெரியாம வந்து இருக்கும். அதாவது என்னன்னா பயந்துட்டு விட்டுறாங்க போல இருக்கு. விட்டதுக்கு அப்புறமா வந்து அதாவது 11th 12th நீங்க டியூட்டோரியல் வெச்சோ நீங்க படிக்கலாம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அதுதான் சொல்றேன், அந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. 10th முடிச்சிடுறாங்க, முடிச்சிட்டு எனக்கு காலேஜ் போக பிடிக்கல, இல்லை ஸ்கூல் போக பிடிக்கல, அந்த மாதிரி சொல்லி அப்படியே உட்காந்துக்கிறாங்க. நான் கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் ஹோம் ஸ்கூலிங் வந்து நான் பெருசாக நினச்சேன். ஹோம் ஸ்கூலிங் கரெக்ட் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் வீட்லேயே. ஆனால் அந்த கோவிட் டைமில் வீட்டில் இருந்து என் பையன்லாம் படிக்கும் செட்டே ஆகாது. நம்மளுக்கு வந்து அது ஸ்கூல் அது மஸ்ட்ன்ற மாதிரி எனக்கு இல்லை. எப்படியும் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஒரு லோன்லியான ஜர்னி, அதே மாதிரி தான் ஹோம் ஸ்கூலிங். ஐ ஸ்பெண்ட் 80% ஆஃப் டைம் இந்த ஸ்டுடியோவில் தனியாக தான் இருப்பேன் நான். காலையில் வந்துட்டு தனி லோன்லினா அது பழகிடுச்சு. அது எனக்கு பிடிச்சும் இருக்குது ஆக்சுவலி. அண்ட் சின்ன வயசில் அந்த பசங்க என்ஜாய் பண்ணணும் அந்த நிறைய விஷயங்கள். கரெக்ட். நம்ம கூடயே இருந்தாங்கன்னா போர். அது ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்ட இருக்குது. ICSE சிலபஸ் இருக்குது இல்லைங்களா? ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு மாதிரி சொல்லி தராங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பயங்கர ஸ்ட்ரிக்ட்ஃபுல்லாக சொல்லி தராங்க. அதே சிலபஸ் வந்து வேறு ஸ்கூலில் ரொம்ப ஜாலியாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சொல்லி தராங்க. இது எங்கே பிரச்சனைன்னே தெரியல. ஐ திங்க் இப்போது இந்த மாதிரி சிலபஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து டீச்சர்ஸ்க்கு வி நீட் ட்ரெயின் டீச்சர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ 30 வருஷம் 25 வருஷம் வந்து
மெட்ரிக் ஸ்டேட் போர்ட் சொல்லி கொடுத்துருக்கவங்க கிட்ட திடீர்னு ஒரு புது சிலபஸ் கொடுத்தா அவங்க எப்படி டிஃப்ரெண்ட்டாக எடுப்பாங்க? அதே மாதிரி அடிச்சுன்னு திட்டிட்டு ஆமாம், அப்படி தான் சொல்லி தருவாங்க. ஸோ ஃபண்டமெண்டலி வி நீட் அ சேஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, it needs more of upskilling தான். ஆமாம் ஆமாம் டீச்சர்ஸ்க்கு upskilling and again அந்த அவேர்னஸ் கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். அது இருந்தாலே திங்ஸ் வில் கெட் பெட்டர். டெஃபினெட்லி. பெட் விரும்பியெல்லாம் இல்லை நான் இந்த அனிமல். பட் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் வந்து ஒரு கோல்டன் ரிட்ரீவர் ஒன்று இருக்குது, சாஷின்றது பேர். அது ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் வந்து எப்போவாவது அவங்க வீட்டுக்கு போகும்போது அது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எப்படி இருக்குது அப்படின்னு அதில் தான் வந்து எனக்கு ஒரு ஓகே பெட்டு நல்லா தான் இருக்கும் போல பெட் அப்படின்ட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் என் பையன் வந்து ஒரு கேட் எடுத்துகிட்டு வந்துட்டான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்து, கோடம்பாக்கம் இருக்குது ஒரு குட்டி கேட்டு. அதுக்கு அவனுக்கு டைரக்டர் நெல்சன் பிடிக்கும் ரொம்ப, நெல்சன் பேர் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து ஃபீமேல் கேட் அது ஆக்சுவலி. ஸோ நாங்கள் நெல்சன் தான் கூப்பிடுவோம் அதை. அது நிறைய குட்டி போட்டுச்சு. அதில் ஒரு குட்டி வந்து அது தவறிடுச்சு ஆக்சுவலி. அது இன்ஃபெக்ஷன், கேட்டுக்கு பயங்கர இன்ஃபெக்ஷன் இப்போ வந்துட்டுருக்கு. ஸ்டில் அது ஒரு பேண்டமிக் மாதிரி அதில் தவறிடுச்சு. அது என்னால் தாங்கவே முடியல. அது அந்த மாதிரி எனக்கு என்ன சொல்கிறது, நான் தான் அதை வந்து புதைச்சேன். இட் வாஸ் எமோஷ்னலி வெரி ட்ராமடைசிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 150-200 வந்து நீங்கள் அடக்கம் பண்ணியிருக்கீங்க பெட்ஸு. இது எப்படி இருந்தது? இது என்னால் இமேஜினே பண்ண முடியல. ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஹார்ட் பிரேக், அதுலேருந்து வெளியே வர முடியல. அண்ட் தட் வாஸ் மை ஓன் பெட். அதில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இந்த ஹைவேஸ்லலாம் போகும்போது நிறைய அந்த அடிபட்டு அப்படியே இருக்கும். 3 நாள் கழிச்சு பார்த்தா கூட அப்படியே இருக்கும். அண்ட் மிஞ்சு போனால் ஒரு ஓரத்தில் தூக்கி போட்டிருப்பாங்க. அது பாடி அப்படியே ப்ளோட் ஆகி அது ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேமிலி, எங்கள் என்டையர் ஃபேமிலியுமே வந்து தே லவ் அனிமல்ஸ். அதாவது வி பிலீவ் இன் கோ எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அதனால எங்கேயாச்சும் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து வி பிரிங் அ சாக் அண்ட் தென் அவங்கள வந்து பேக் பண்ணி ஸோ பரியல் எல்லாமே ப்ராப்பராக வந்து பண்ணுறது. பட் எல்லா டைமுமே வந்து அந்த மொமெண்ட் வந்து மனசு அப்படியே இட் இஸ் டெஃபினெட்லி ஹார்ட் பிரேக். அது எத்தனை அனிமல்ஸாக இருந்தாலுமே. அண்ட் சம்டைம்ஸ் வந்து இந்த வைரஸ்க்காக வந்து மல்டிபிள் அனிமல்ஸ் டுகெதர் வந்து புதைக்கும் போது அது இன்னும் மல்டிப்ளை ஆகும். ஸோ அதுலேருந்து வெளில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஸ்டில் வேறு வழி இல்லை. வென் யூ ஆர் இன் த ஃபீல்ட், அந்த ஒரு டைம் அந்த மாதிரி நடக்கும்போது தான் எனக்குள்ளே வந்து தோணும், நம்ம இன்னும் மக்கள்கிட்ட வந்து அவேர்னஸ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து விடக்கூடாது. நம்ம we don't leave anyone else like that. ஸோ நம்ம அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து நம்ம இது மாதிரி பார்க்கணும். ஈவன் இஃப் யூ டோன்ட் லைக் அனிமல் ஆர் ஈவன் இஃப் யூ ஸ்கேர்ட் அபவுட் சம்திங், அட்லீஸ்ட் ஒரு நியர்பை பர்சனுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தே வில் டேக் கேர் ஆஃப் பரியல் இந்த மாதிரி. அண்ட் அவங்க ஓப்பனில் வைக்கிறதுனால ஒன்று ஹியூமன்ஸ்க்கே இன்ஃபெக்ஷன் வரும். அண்ட் ரெண்டாவது எவ்ரி லைஃப் டிசர்வ்ஸ் அ ப்ராப்பர் பரியல். கரெக்ட். ஸோ ஒரு டைமே ஹார்ட் பிரேக் தான் ஆகும், வேறு வழி இல்லை. ஒரு டியூட்டின்னு நினச்சி பண்ணுறீங்க. கண்டிப்பாக. ஓகே, வெரி நைஸ். ஓகே, நீங்கள் அந்த 1% மேகசின் பப்ளிஷ் பண்ணீங்க இல்லையா? ஆமாம். ஓகே, அது ஒரு 6 monthsல பெரிய சக்ஸஸாக ஆச்சு. ஆமாம். ஓகே, இந்த ஐடியா எப்படி வந்தது? இதோட சக்ஸஸ் ஃபார்முலா என்னது? ஓகே, சக்ஸஸ் ஃபார்முலா அதாவது ஐடியா என்னென்னா, லைக் ஐ சே ஐ எம் குட் அட் ரைட்டிங். ஸோ அண்ட் டிராஃப்டிங் அண்ட் இந்த லைவ் ரிப்போர்ட்டிங் அது எல்லாமே ஐ வாஸ் அ நியூஸ் ப்ரெசென்டர். ஓகே. ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பண்ணும்போது அந்த டைமில் நிறைய இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே எடிட்டிங், ஸோ அதெல்லாமே வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது ஐ தாட் நம்மளே ஏன் ஒரு மேகசின் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ ஐ ஸ்டார்டட் அண்ட் சம்திங் தட் ஐ லவ் இஸ் பிஸ்னஸ். ஸோ அதுலேயே ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய லைவ் ரிப்போர்ட்டிங் அந்த மாதிரி, ஏன்னா பிஸ்னஸில் வந்து லைவ் ரிப்போர்ட்டிங் இஸ் சம்திங் நியூ. ஸோ அதில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் நடக்குமோ அங்கெல்லாம் வந்து பார்ட்னராக கூப்பிட்டுட்டு அந்த லைவ் ரிப்போர்ட்டிங் வந்து பண்ண சொல்லுவாங்க. தட் பிகேம் ஸோ ஹியூஜ். அண்ட் இதோட சக்ஸஸ் பார்த்திங்கன்னா வந்து ஐடென்டிஃபைங் பீப்புள் அண்ட் ஆம்ப்ளிஃபைங் தி எஃபெக்ட் தான். ஸோ ஒன்ஸ் இவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி லைவ் ரிப்போர்ட் பண்ணுறேங்கிறது
அது நம்மளுக்கு சொல்லாத வரைக்கும் யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. ஸோ அதை சொல்லும் போது ஒரு 10 பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, ஓகே இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னு. அண்ட் அகெயின் யாருக்கு தான் வந்து பப்ளிசிட்டி பிடிக்காது. ஸோ தே வில் கம் அண்ட் ஆஸ்க் ஃபார் எனக்கு ஒரு ஃபீச்சர் கொடுங்க அப்படின்னு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஃபீச்சர் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தே ஸ்டார்டட் கெட்டிங் பிஸ்னஸ். அவங்க ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணாங்க, அதுக்கு போயிட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு. பட் ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னென்னா நான் வந்து மற்ற பிஸ்னஸ் ஃப்ளிக்ஸரோ வந்து தட் வாஸ் அன் டிஃப்ரெண்ட் நேம் அண்ட் ஓடிட்டு இருந்தது, கன்சல்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நடுவில் இது வந்து எனக்கு கொஞ்சம் அந்த டைமிங் வந்து அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருந்தது. ஸோ மோர் லெபோரியஸாக இருந்தது. ஸோ ஐ ஹேட் டு புட் அ பாஸ். பட் கூடிய சீக்கிரம் ஆரம்பிப்பேன்னு ஒரு நம்பிக்கை. அது பேர் என்னங்க மேகசின் பேர்? இட் வாஸ் நேம் சோஷியல் டாக்கீஸ். சோஷியல் டாக்கீஸ், வெரி நைஸ். ஸோ எதை பற்றி டீல் பண்ணிச்சு இந்த மேகசின்? சோஷியல் டாக்கீஸில் அதாவது 2 செக்மெண்ட் இருந்தது. ஒன்று வந்து பிஸ்னஸ் பீப்புள், ரெண்டாவது சேஞ்ச் மேக்கர்ஸ். வெரி குட். ஸோ பிஸ்னஸ் பீப்புள் வந்து அவங்களோட அந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப் அந்த கதைகள் சொல்லுவாங்க. பட் ஐ வாண்டட் டு இன்க்ளூட் சேஞ்ச் மேக்கர்ஸ். அது என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் சேஞ்ச் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதுலேயே ஒரு சில சோஷியல் ஆண்டர்ப்ரினர்ஸ்மே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஃபீச்சர் பண்ணணும். அண்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு லெட்ஸ் ரீச் அவுட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் அது வந்து ஒரு ஆர்டிகல்ஸாக வந்து போச்சு. அண்ட் தென் நியூஸ் லெட்டர்ஸாக போச்சு. அண்ட் தென் வீடியோஸாக போச்சு. வீடியோஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் ஒரு இடத்துலையும் போய் எடுக்கும் போது, அதாவது குட்டி குட்டி பெட்டி கடையிலேருந்து எல்லாமே எடுத்தோம். ஸோ அது என்னென்னா அவங்களே ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பெட்டி கடையில் எடுக்கும்போது நாளைக்கு வந்து பக்கத்து கடையில் சுண்டல் விற்றுட்ருப்பாங்க. எங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும் போது செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. பட் லெபோரியஸ். ஆமாம், டெஃபினெட்லி. இந்த மேகசைன்னாலே இது அண்ட் அகெயின் 1 பர்சன்ங்கிற போது ஃபுல் ஃபோக்கஸ் அதில் இருக்கணும். ஸோ அதை முடிச்சுட்டு நான் இங்கே வரும்போது கொஞ்சம் அது இஷ்யூ. அதனால இப்போ வந்து என்னோட டீமே வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ளிக்ஸரோ டீமே கொஞ்சம் யாராச்சும் அதை பார்த்துக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இஃப் தட் இஸ் டன் திருப்பியும் வந்து களத்தில் இறங்க வேண்டியது தான். வெரி நைஸ், வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ நீங்கள் 2 D2C டைரக்ட் டு கஸ்டமர்ஸ் ஃப்ரெஷ் ஃபுட் டெலிவரி ஸ்டார்ட் அப்ஸ் 2 பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இது எந்த இயரில் பண்ணீங்க? 2017, 2016, 17 அந்த டைம். ஓகே. ஸோ ஒன்று வந்து வாஸ் மீல் டெலிவரிஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து மீல் டெலிவரிஸுங்கிறது கொஞ்சம் மினிமலாக இருந்தது. அண்ட் அந்த டைமில் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் தி ஐடியா வாஸ் டு கிவ் ஹோம்மேட் மீல்ஸ். எங்களோட டார்கெட் வந்து சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு அண்ட் அது வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டு இருந்தது. ஓகே. அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வென் வி ஹேட் டு ஸ்கேல், அதை வந்து அப்படியே ரிலேட்டிவ்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஸோ தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் இட் ரைட் நவ். ஸ்டில் அது நடந்துருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே. அண்ட் ரெண்டாவது வந்து இட் ஸ்டார்டட் அஸ் ஒரு ரூரல் ஆண்டர்ப்ரினர்ஷிப் ப்ரோக்ராம் தான், மஷ்ரூம் கல்டிவேஷன். ஓகே. ஸோ அது வந்து ஒரு வில்லேஜில் இதுக்குன்னு சொல்லி ஸ்பேஸ் வாங்கி ப்ராப்பராக வந்து மஷ்ரூம் கல்டிவேட் பண்ணி வி வர் சப்ளைங் இன் சென்னை அண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அது எல்லாமே வந்து எங்கள் இடத்துலேருந்து போயிட்டு இருந்தது. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே வந்து வி வர் டூயிங் இட். ஸோ அவங்க அதில் வந்து வாழ்வாதாரம் ஒரு 4-5 ஃபேமிலிஸ்க்கு இருந்தது. அண்ட் அதை தாண்டி நிறைய கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அதாவது என்னென்னா என்னால் டைரெக்டாக போய் செட்டப் பண்ண முடியலனா கூட அதுக்கு டிமாண்ட் நல்லா இருந்தது. ஸோ அந்த டிமாண்ட் அண்ட் இட் வாஸ் அ ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் மஷ்ரூம் தட் வாஸ் நெவர் தேர் இன் தி மார்க்கெட். அண்ட் எனக்கு வந்து மார்க்கெட்டிங் இஸ் மை ஃபோர்ட்டேங்கிறதுனால ஈஸியாக வந்து ரொம்ப நிறைய கடைகள் லைக் மோர் தென் 50-60 ஷாப்ஸில் வந்து இங்கே ஒரு சின்ன நங்கநல்லூர் அண்ட் வேளச்சேரி இந்த செக்ஷன்லேயே வந்து பண்ணோம். அண்ட் அதை தாண்டி வந்து ரெஃபரல் ஹோட்டல்ஸ்க்கு கேட்ரிங் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருந்தோம். ஸோ தட் வெண்ட் ஆன் வெரி வெல். அண்ட் அது வந்து கோவிட் டைமில் வி ஹேட் டு பாஸ் இட் பிகாஸ் அந்த டைமில் எங்களுக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆச்சு. லாஜிஸ்டிக்ஸ் வந்து அடி வாங்கிது. ஸோ தி ஃபார்ம் இஸ் லைக் 80 kilometers ஃப்ரம் சென்னை. ஸோ ஒரு நாள் பார்த்த மாதிரி அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் அடி வாங்கிட்டு. ஸோ அந்த டைமில் ஐ டிசைடட் தட் இவங்க எல்லாருமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வந்து அவங்க கெப்பாசிட்டிக்கு ஆரம்பித்து அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் மீ ஹேவிங் அ ஃபார்ம் அண்ட் தென் அவங்க வந்து இங்கே செய்கிறத விட அவங்களே ஓன் பாஸாக இருந்து செய்யட்டும், வி வில் ஹெல்ப் தெம் வித் மார்க்கெட்டிங் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து என்னென்னா அவங்க வந்து நிறைய பேர் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் டுடே வந்து ஐ ஹெல்ப் தெம் வித் மார்க்கெட்டிங் அண்ட் இந்த கனெக்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணணும் அதுக்கு எல்லாமே. அண்ட் ஐ டூ கன்சல்டிங் ஃபார் மஷ்ரூம். ஃபஸ்ட்டு நான் களத்தில் இறங்கி முதல்ல ஒரு 1.5 வருஷத்துக்கு நான் மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தேன். அண்ட் அது அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அண்ட் இட் இஸ் லைக்
so many people who are doing right now. And majorly women-ஆ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து I help them with marketing. Very good, very good, very good. Okay. Why you chose mushroom? இப்போ இப்போ நம்ம ரூரல்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் யூஸ் டு ஃபார்மிங். ஸோ அந்த கால் சேரில் படும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து இது ஃபுல்லாகவே வந்து வைக்கோல் வச்சு பண்ணுறது. ஓகே ஓகே. அண்ட் அங்கே வந்து டார்க்கில் பண்ணுவாங்களே அது. ஆமாம், அதே தான். அண்ட் இது வந்து அபண்டண்ட்டாக இருந்தது. ஸோ இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸை எடுத்து நம்ம வந்து அதே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான். ஓகே. வேறு ஏதாவது ஃபார்மிங் ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா நீங்கள்? மஷ்ரூம் தான் மேஜராக. மஷ்ரூம். ஓகே. இது ஹைட்ரோபோனிக், எக்வாபோனிக் அந்த மாதிரி இல்லை. ஓகே, வெரி நைஸ். நான் ஹைட்ரோபோனிக் ட்ரை பண்ணேன், சும்மா சின்ன லெவலில் எக்ஸ்பெரிமெண்ட்லாம். இது சக்ஸஸ் ஆச்சு ஆக்சுவலி. நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்தது. பட் அது ஃபுல் ஃப்ளெட்ஜாக நான் பண்ணலை ஆக்சுவலி. ஸோ வெரி நைஸ். வேறு எதனா பிளான்ஸ் இருக்கா ஃபார்மிங்? இல்லை. ஸோ அந்த மஷ்ரூமில் ஸ்டில் இட்ஸ் ரன்னிங், தே ஆர் டூயிங் இல்லையா? சூப்பர், வெரி நைஸ். அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது 2 D2Cயுமே இப்போது ரன்னிங் இருக்குது. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆனால் நான் டேரெக்டாக 100% இல்லை, அது தேவையே கிடையாது. பிஸ்னஸ் நடக்குது இல்லை, அதான் இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ ரைட் ஃப்ரம் த பிகினிங் வந்து நீங்கள் மல்டிபிள் திங்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு இனிஷியேட்டிவ்ஸு, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஆண்டர்ப்ரெனர்ஷிப்பு, ஈவன் சோஷியல் காஸ்க்கு நீங்கள் ஏதாவது பண்ணாலும் அது ஒன்று மட்டும் நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணல, நிறைய விஷயம் பண்ணுறீங்க. ஸோ அது ஒரு நல்ல குவாலிட்டியாக எனக்கு படுது ஆக்சுவலி. இந்த மல்டிபிள் விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து அதுக்கு ரீசன் என்ன? வாட் ட்ரைவ்ஸ் யூ டு டூ மோர்? ஓகே. ஒன்று வந்து ஐ எம் நெவர் சாட்டிஸ்ஃபைட் வித் ஒன் திங். அதாவது என்னென்னா, ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து ஈஸியாக போர் அடிச்சிடும். ஸோ அது ரொம்ப மொனாட்டனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஆட் ஆன் வந்து கொடுக்கும்போது என்னென்னா, அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து அப்படியே இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். அண்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து தட் கீப்ஸ் யுவர் மைண்ட் அலைவ். அப்படி தான் வந்து ஆரம்பிச்சது. அண்ட் வென் ஐ ஸ்டார்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சேம் டைம் ஐ வாஸ் ஹேவிங் அன் NGO ஃபார் டிஃப்ரெண்ட் காசஸ். அது எல்லாமே. ஸோ அதிலேருந்து வந்து நிறைய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணது தான் அந்த மேகசின். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா டைமில் எனக்கு வந்து என்னால் சும்மா உட்கார முடியாது. ஸோ தட் இஸ் அ ப்ளஸ் அண்ட் அ மைனஸ். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே எக்யூப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஐ ஆல்வேஸ் இன்க்ளூட் சம்திங் ஆர் தி அதர். அண்ட் இப்போயுமே வந்து மல்டிபிள் திங்ஸ் கீப் மை மைண்ட் அண்ட் எனர்ஜி ஸோ அலைவ். ஓகே. அண்ட் ஐ எம் யூஸ் டு இட். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். இந்த க்ரியேட்டிவாக இருந்துட்டு ஒரு ஆண்டர்ப்ரெனராக இருந்தால் இதான் பிரச்சனை. ஒரு விஷயத்தோட வி கேன் ஸ்டாப். ஸோ ட்ரூ. பண்ணிகிட்டே இருப்போம். அது ஒரு ஆண்டர்ப்ரெனராக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஆரம்பித்து ஒரு பெரிய உங்கள் லாங் ஜேர்னி தான். யூஸ்வலாக வந்து இப்படி இருக்கிறவங்க வந்து ஃபேமிலி சப்போர்ட்டு, ஃபேமிலிலேயும் ப்ரெஷர் இருக்கும், அதை தவிர்த்து சொசைட்டியில் பயங்கர ப்ரெஷர் இருக்கும். ரிலேட்டிவ்ஸ் நம்மளை மதிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை ஏற்றுக்கவே மாட்டாங்க. தே வில் ஆல்வேஸ் சிஎஸ்எஸ் லூசஸ் தான். நம்ம ஈவன் தோ நம்ம என்ன தான் பண்ணாலும் அவங்க அந்த 9 to 5 ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்கவங்க வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பொறாமை இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆனால் அதை வந்து வேறு மாதிரி நம்மளை கீழே போடுற மாதிரி காட்டுவாங்க. இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? இஃப் யூ டோன்ட் வாண்ட் ஆன்சர், ஓகே. இதில் வந்து என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்க்குறவங்களோட அவங்க பர்ஸ்பெக்டிவ் வந்து வித்தியாசமாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்லேருந்தே வந்து சப்போர்ட்டுங்கிறதுலாம் கிடையாது. ஆரம்பித்ததே வந்து ஃபஸ்ட்லேயே வராதுன்னு சொல்லி அது ஆரம்பிக்கும் போதெல்லாம் என் காதில் வரும்னு சொல்லி ஐ டேக் இட் ஆஸ் மை ஓன் மோட்டிவேஷன். ஏன்னா வேறு வழி இல்லை. அதில் விழுந்துட்டோம் அப்படின்னா யூ கேனாட் கெட் அப் அண்ட் பிகம் அன் ஆண்டர்ப்ரனர். ஸோ அதில் வந்து ஆரம்பித்தது தான். பட் ஸ்டில் வந்து பீப்புள் அரவுண்ட் யூ சி யூ ஆஸ் என்ன ஒரு வித்தியாசமான பர்சன். அண்ட் நான் வந்து காலேஜ் டைம்லேயே ஆரம்பிச்சிருந்தேன். அண்ட் நிறைய டைம் வந்து காலேஜ் லேப்லலாம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ மற்றவங்க பார்க்கும்போது ஓவராக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்க, அதெல்லாம் இருக்கும். அண்ட் அகெயின் நான் என்னால் டிஸ்க்ளோஸும் பண்ண முடியல. பிகாஸ் என்னால் வந்து அவங்க கேம்பஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலன்னா எனக்கு வந்து அது பெரிய ஒரு ஹெட்டேக் ஆகிடும். ஸோ அதனால நான் ரொம்ப அமைதியாக அதை எடுத்து போயிட்டு இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தி காலேஜ் தான் அவங்க எல்லாருக்குமே ரிவீல் பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் அப்போ வந்து பெரிய குற்றவாளி மாதிரி வந்து பார்த்தாங்க. பட் இன்றைக்கி என்னென்னா, ஆஸ் தே see me ஆன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும்போது இது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அப்போ அந்த அசோசியேஷன் வருது. அண்ட் இட் இஸ் வெரி காமன் இன் ஹியூமன்ஸ்.
அதனால நான் யார் வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆட்டிடியூடில் தான் இருந்தாங்க ஆஸ் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் போதும், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நினச்சிட்டோம். ஓகே, இப்போ நீங்கள் 14 இயர்ஸாக பண்ணுறீங்களா? 15 இயர்ஸாக நீங்கள் ஒரு இதுவாக பண்ணுறீங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு 15 இயர்ஸ் பேக் போயிட்டு ஏதாவது ஒன்று கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதை கரெக்ட் பண்ணுவீங்க? எங்கெங்கெல்லாம் நான் கொஞ்சம் டீவியேட் ஆயிருந்தேனோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வுடன்ட் ஹேவ் ஸ்டார்டட் D2C. ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்னும் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன், இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் ரெண்டாவது ஐ வுட் ஹேவ் இன்வெஸ்டட் மோர் ஆன் டிஜிட்டல் அசெட்ஸ் ராதர் தேன் இந்த தேவையில்லாத இந்த டீவியேஷன். ஐ வுட் ஸ்டில் ஹேவ் டன் NGO எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அனிமல்ஸ் ராதர் தேன் மற்ற காசஸ். அதாவது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து இருந்திருக்கும். இஃப் ஐ வேர் டு கோ 15 years ago, அந்த கிளாரிட்டியில் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். ஓகே ஓகே, குட் குட். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா சைக்காலஜியில்? கரண்ட் சோஷியல் மீடியா அடிக்ஷனு ரொம்ப ஓவர் ஷோ ஆஃபு, இப்போது லைக்ஸ் வரலைன்னா டிப்ரெஸ் ஆகிறது, புல்லியிங்கு, சைபர் புல்லியிங்கு, சூசைட்ஸ், அது சம்மந்தப்பட்ட சூசைட்ஸு, ஒருத்தரோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸை வச்சு அவங்களோட வேல்யூ பண்ணுறது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ திஸ் அ மச் நீடட் அவேர்னஸ் கொஸ்டின். இது வந்து என்னென்னா ஃப்ரம் தி சைக்காலஜி பர்ஸ்பெக்டிவ். ஸோ பர்சனலாக வந்து ஒருத்தங்களுக்கும் ஒரு வாழ்க்கைங்கிறது அந்த ஒரு ரெகுலரான வாழ்க்கையிலேருந்து டிசோசியேட் பண்ணிப்பாங்க. ஸோ டிசோசியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஒரு ஃபேக்கான ஒரு வேர்ல்டு வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் க்ரியேட் பண்ணும்போது அதில் வந்து உருவங்கள் இருக்கும், அதில் வந்து மைல் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 லைக்ஸ் அப்படின்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த 100 லைக்ஸுங்கிறது ஏதோ சம் ரேண்டம் லைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போவோம். பட் இஃப் யூ see those people, அந்த 100 லைக்குங்கிறது அவங்க ஒரு 1000 மக்கள் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ட்ரீம் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்பிரிட்டேஷனில் வந்து ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அது இருக்கும்போது அவங்களுக்கான வாழ்க்கை வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அவங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லி புரிய வச்சாலும் தட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ஆனால் தெர் இஸ் சம் பிஹேவியரல் மாடலிங் தட் யூ கேன் டூ, யூ கேன் ஆல்டர். பட் இது எல்லாமே வந்து திஸ் இஸ் காமன் பிகாஸ் ஆஃப் இந்த ப்ரெஷர். ஸோ சொசைட்டல் ப்ரெஷர்னால இவங்க எல்லாருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் விழணும்னு சொல்லி விழலை. ஸோ இவங்க பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து 100 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, நான் வந்து 101 அட்லீஸ்ட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து தே ஆர் பீங் ஃபோர்ஸ்ட் அப்பான். ஸோ அது பார்த்தோன்னா யூ கேன் சே என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், ஆர் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு வந்து தே ஆர் ஃபோர்ஸ் டு கெட் இன் டு இட். அண்ட் வேர்ஸ்ட் திங் இஸ், நான் கன்சல்ட் பண்ணதில் நிறையா 60+ இருக்கிற மக்களுக்குமே இதே கன்சர்ன் வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பசங்க வீட்டில் இல்லை, ஆர் அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மொபைலில் ஏதாச்சுன்னு பார்த்துட்ருக்காங்க. சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இந்த வீடியோ ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வீடியோவில் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கீங்களா, போர் அடிக்குதா, இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதோ வீடியோ பார்த்துட்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க, இந்த சமையல் அது இதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதில் வந்து டைவர்ட் ஆகுறவங்க பாசிட்டிவாக ஹெல்த்தியாக போயிடுறாங்க. பட் ஒரு சில பேர் வந்து வீட்டில் பண்ணுறது, அந்த வீட்டில் வந்து புலம்புறதெல்லாம் வந்து அது வீடியோவாக போடுறாங்க. ஸோ தட் பிகம்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அண்ட் அவங்களோட அந்த லோன்லினஸை கில் பண்ணுறதுக்கு வேறு ஒரு கோப்பிங் மெக்கானிசம் ட்ரை பண்ணுறாங்க. பட் அது பேக் ஃபயர் ஆகுது நிறைய இதில். அண்ட் இது வந்து 60+ வந்து பார்க்குறேன். அண்ட் இது யங்ஸ்டர்ஸில் என்னென்னா திஸ் இஸ் பிகமிங் அ டிஸார்டர் இன் சம் சார்ட். அண்ட் தட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் அவேர்னஸ். அண்ட் அந்த அவேர்னஸ்ஸுங்கிறது இது உடனேலாம் வராது. ஏன்னா இப்போ தான் இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் AI அண்ட் எவ்ரி திங் கம்மிங் டுகெதர் இவங்க எல்லாருமே இப்போ என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் எனக்குமே நிறைய கிளைண்ட்ஸ் வந்து தே கம் அண்ட் சே யூஸ்வலாக வந்து 1000 வியூஸ் போகும், இப்போ திடீர்னு பார்த்தா 100 வியூஸ் தான் போகிறது, எனக்கு டிப்ரெஸ்டாக இருக்குது, தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபால்ஸ் இதுலேருந்து அவங்களுக்கு வந்து தெரப்பி, அந்த கவுன்சிலிங் கொடுக்கறதுக்குள்ளே வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். பட் இட் நீட்ஸ் அவேர்னஸ். டெஃபினெட்லி. ஸோ இதிலேருந்து என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது? ஏன்னா இப்போது லோன்லியாக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா மொபைல் எடுக்கும்போது அவங்களுக்கு 1000 விஷயம் இருக்குது ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் தான் போகும் நம்மளுக்கு. ஈவன் தோ அது இதிலேருந்து வெளியே வர என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது நான் வந்து 2 பர்ஸ்பெக்டிவாக சொல்கிறேன். ஒன்று வந்து ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர்
நானே வந்து அதை தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஐ ஹெல்ப் பிராண்ட்ஸ் க்ரோ ஆன்லைனுங்கிற போது ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ், அதாவது மக்களை நிறுத்தி பார்க்குற வைக்க வீடியோஸ் தான் வந்து நானே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். பட் அகெயின் ஃப்ரம் அ சைக்காலஜிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ் ஐ நோ வேர் தெர் இஸ் அ லைன் டு ட்ரா. ஸோ அதனால இப்போ நானே பார்க்குறேன்னா கூட ஐ டோன்ட் டூ இட் பியாண்ட் அ சர்டன் டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ ஒன்று வந்து யூ கேன் செட் அ டைம் லிமிட் ஃபார் ஈச் ஆப். ஸோ அது நம்மளோட எல்லாரோட மொபைல்லையுமே இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஆப் பார்க்குறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் வந்து அது ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் அது வந்து ஒரு மென்டல் ரெஸ்ட்ரிக்ஷன். அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் யுவர் ஹோம் அண்ட் engage in some different activities. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் யூ சைட் அந்த ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கிறது அண்ட் அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் நிறைய வந்து டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் போயிட்டு ஒரு இடத்துல போய் எனக்கு வந்து நீங்கள் தெராப்பி பண்ணுங்கள், எனக்கு நீங்கள் கவுன்சிலிங் பண்ணுங்கிறதுக்கு பதிலாக நீங்களே உங்களுக்கு வந்து கவுன்சிலராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று கற்றுக்கலாம். அண்ட் ஆர்ட் பேசிக்கலி ஸோ அந்த காலத்து மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கோலம் ரொம்ப அழகாக போடுவாங்க. நிறைய பேர் இந்த மதுபானி பெயிண்டிங், தஞ்சாவூர் பெயிண்டிங், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த பாட்டிலாம் நான் நிறைய வரைஞ்சி பார்த்துருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் அதை தாண்டிட்டு எல்லாம் அவங்களோட கலைகள் எல்லாத்தையும் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு இன்ஸ்டாகிராமுக்கு டெடிகேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக கோ பேக் டு யுவர் ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ நீங்கள் ஏதாச்சும் திருப்பியும் வந்து ஒன்று நீங்களே வரைஞ்சி பாருங்கள், இல்லைனா கோ டு அ ப்ராப்பர் கிளாஸ் அண்ட் தென் போய் கற்றுக்கோங்க. இஃப் யூ ஆர் யங் இனஃப் டு ட்ரைவ் ஆர் பக்கத்தில் உங்கள் வீடு பக்கத்தில் என்ன இருக்கோ அங்கே போய் கற்றுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து அதாவது வாட் எவர் தட் இஸ் வித்தவுட் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஸ்லோகா கிளாஸ் கூட கற்றுக்கோங்க, மியூசிக் கிளாஸ் கற்றுக்கோங்க, கிட்டார் கற்றுக்கோங்க, அந்த மாதிரி எது வேணாலும் கற்றுக்கோங்க. ஸோ நீங்கள் போய் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் வேவ்ஸ் வில் ஹிட் டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி கோ ஃபார் குக்கிங் கிளாஸஸ். இந்த காலத்தில் நிறைய பேர் இந்த பேக்கிங்லாம் போகிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக நீங்கள் பாருங்கள். டோன்ட் லுக் இட் லைக் ஒரு மணி ஜென்ரேட்டிங் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஹாபி இல்லை இந்த மாதிரி கிளாஸஸ்ங்கிறது ப்ளீஸ் என்ரோல். அது நான் வந்து ஐ வுட் கைண்ட்லி ரெக்வெஸ்ட் பீப்புள். ஏன்னா வந்து நிறைய பேர் வர்றவங்களுக்கு ஐ சஜஸ்ட் திஸ். ஓகே, போய் கற்றுக்கோங்க. கற்றுட்டிங்கன்னா தட் வில் உங்களோட மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். யூ வில் பில்ட் அ நெட்ஒர்க் அரவுண்ட் யோர் செல்ஃப். அண்ட் எங்கேயாச்சும் அழணும் அப்படின்னா அழறதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்குறதுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்க்காக ஐ சஜஸ்ட் திஸ். ஸோ ஸ்டெப் அவுட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்டெப் அவுட் ஆஃப் ஹோம் ரெகுலர்லி. ஸோ அட்லீஸ்ட் 30 minutes அவுட் சைட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் எவ்ரி டே. ஸோ இப்போ இருக்கிற ஃபீமேல் ஆண்டர்ப்ரனர்ஸ், ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, பிஸ்னஸ் உமன், இவங்களுக்கு உங்கள் அட்வைஸ் என்ன? தைரியமாக ஆரம்பிங்க. அண்ட் உங்களை சுற்றி உங்களோட காம்படிட்டர்ஸ் என்றைக்குமே இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் முக்கியமாக வந்து இப்போ ஈவன் இன் மை ஓன் ஃபீல்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 10 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டியில் அங்கங்கே ஒருத்தர் இருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து தெருவுக்கு ஒருத்தர் இருக்காங்க. அண்ட் நாளைக்கு வீட்டுக்கு ஒருத்தர் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய அந்த கிளாஸஸ் அதெல்லாமே ஓடிட்டு இருக்கிறதுனால ஸோ எவ்ரி ஒன் இஸ் அ ப்ரோ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா ஒரு சர்டிஃபிகேட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வாங்கினா வந்து அவங்க ஃபுல்லாக பேசுவாங்க. பட் வேர் யூ கேன் ஸ்டாண்ட் யூனிக் இஸ் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ரிசல்ட்டை பாருங்கள். எப்பொழுதுமே சொன்னதை செய்யுங்க. அண்ட் ஈவன் சாரி ட்ரேப்பிங்காக இருக்கட்டும் இல்லை மேக்கப் இதுவாக இருக்கட்டும், எல்லாமே அட்டன் பண்ணுறவங்களில் 10% தான் வந்து தே ஆர் டேர்னிங் தேட் இன்டு அ கெரியர். மீதி எல்லாருமே அவங்க ஃபேமிலிக்கு பண்ணுறாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பிரேக்கில் போயிடுறாங்க. அண்ட் அந்த 10% வில் நோ வேர் டு ஃபைண்ட் த டிமாண்ட் இருக்குது. இப்போ வந்து தெர் ஆர் இனஃப் வீடியோஸ் டு டெல் பீப்புள் தட் யூ கேன் ஹையர் மேக்கப் ஆர்டிஸ்ட் டு டூ சம்திங். ஸோ நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களோட லுக் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ யூ நீட் அ ப்ரொஃபஷ்னல். அண்ட் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு லுக் பியூட்டிஃபுல் அட்லீஸ்ட் ஃபார் ஃபோட்டோஸ். ஸோ அதுக்காக டிமாண்ட் எல்லாமே இருக்குது. இதுக்காக நம்ம ஃபீல்டில் ஏற்கனவே ஒரு 1000 பேர் இருக்காங்க, நம்ம இன்னொருத்தராக இருக்கோமேன்னு சொல்லி நெவர் திங்க், பிகாஸ் தெர் இஸ் டிமாண்ட் ஃபார் இட். எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலுமே தெர் இஸ் டிமாண்ட். அண்ட் முக்கியமாக வென் யூ பிகம் அன் ஆண்டர்ப்ரனர் நிறைய ஃபீட்பேக் வரும், நிறைய எக்கச்சக்கமாக. அதுவும் முக்கியமாக நெகட்டிவ் ஃபீட்பேக் வரும். பிகாஸ் உனக்கு இது தேவையான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. பட் ஆல்வேஸ் பி ட்ரூ டு யோர் செல்ஃப். அண்ட் நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த எண்ட் வை யூ ஸ்டார்டட்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு அண்ட் தி பர்பஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு ப்ளீஸ் கண்டினியூ டூயிங் இட். ஸோ எக்காரணத்தை கொண்டும் தெர் வில் பி அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஒரு சில கிளைண்ட்ஸ் பே பண்ண மாட்டாங்க, சம் கிளைண்ட்ஸ் வில் பேஷ் யூ லைக் எனி திங். ஸோ சம் கிளைண்ட்ஸ் ஆர் குட்,
சம் கிளையன்ஸ் ஆர் கோயிங் டு டிப் யூ லைக் எனி திங். ஸோ அந்த மாதிரி எல்லா எக்ஸ்டென்ஸ்லையுமே வந்து இருக்குது பிஸ்னஸ்னு வந்துக்கிட்டா. அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அப் ஆன் திங்ஸ், ஸ்டார்ட் டேக்கிங் இட் ஃப்ரம் அ பாசிட்டிவ் பர்ஸ்பெக்டிவ். அண்ட் ரொம்ப முக்கியமாக கடைசி வரைக்கும் போங்க. தி ஜேர்னி இஸ் பியூட்டிஃபுல், த ஜேர்னி இஸ் வர்த் இட். இப்போ நான் வந்து ஒரு 15 வருஷத்தில் சொல்கிறது என்னென்னா, த ஜேர்னி இஸ் வர்த் இட். இன்னொரு 15 வருஷம் கழிச்சுனா கூட ஐ ஹோப் ஐ வில் சே த சேம் திங், பிகாஸ் த ஜேர்னி இஸ் அமேசிங். ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு வந்து தி அதர் சைட் ஆஃப் தி வேர்ல்டு எப்படி இருக்குன்னு தெரிய வரும், நம்மளை சுற்றி மக்கள் எப்படி இருக்காங்க. அண்ட் உங்கள் ஃபீல்டில் எவ்ரிடே வென் யூ ஸ்டார்ட் டூயிங் சம்திங் க்ரியேட்டிவ், உங்களுக்கே நீங்கள் ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஸோ டூ இட் ரைட் நவ். வெரி குட். டெஃபினட்டாக இது உங்களோட இந்த ஒரு போட்காஸ்ட் வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சௌமியா சங்கரன். ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது நீங்கள் பேசுனது. டெஃபினட்டாக இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இட் வாஸ் என்ன சொல்கிறது, ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருந்தது. அண்ட் கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா பழகி போய் வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிரியேட்டிங் தட் அட்மாஸ்பியர். Thank you. Thanks for the compliment. Thank you so much.